யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய போராட்டம், நிறைய உபத்திரவம், நிறைய பாடுகள், தனிப்பட்ட முறையில் பல உபத்திரம் வருகிறது. சரீரம் பலவீனப்படுகிறது, சோர்வு வருகிறது, நோய்கள் தாக்குகிறது, பாதிப்பு உண்டாகிறது. சிலருக்குள்ள பயம், கலக்கம், குழப்பம், ராத்திரி தூங்க முடியல, டிப்ரெஷன், இந்த மாதிரி பாதிப்புகள். சிலருக்கு குடும்பத்தில் பாதிப்புகள், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுது, திடீர்னு குடும்பத்தில் சண்டை வருது, குழப்பம் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. ஒரு வீடுன்னா சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அங்கே திடீர்னு கணவர் கோவப்படுறாரு, மனைவி கோவப்படுறாங்க, பிள்ளைகள் ஒரு மாதிரி நடக்கிறாங்க, ஒரு நிம்மதியே இல்லை. எப்பவும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தா மேலதிகாரி நம்மளையே டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, பரிகாசம் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க, நிம்மதியாக வேலை செய்ய முடியல. பிஸ்னஸுக்கு போனால் வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, ஏமாத்துறாங்க, பொல்லாத மனிதர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் பல பாதிப்புகள், ஒரு நிம்மதியாக பிஸ்னஸ் செய்ய முடியல. ஊழியர் செய்கிறதற்கு வேண்டாத பிரச்சனை வருது, சம்மந்தமில்லாதவெல்லாம் எதிர்க்கிறான், பரிகாசம் பண்ணுறான், திட்டுகிறான், மன சோர்வு வருது, ஊழியனாலே பல போராட்டம் வருது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, செபிக்கிறேனே, தசம்பாகலாம் தர்றேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும்? நிறைய பேருடைய உள்ளத்தில் கேள்விகள், ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்ற கேள்விகள். உடனே நினைக்கிறோம், இவங்க தான் காரணம். என் கணவர் ஒழுங்காக இருந்தால் நான் நல்லா இருந்திருக்கலாம், அவர் சரியில்லை, அதனால தான் பிரச்சனை. என் மனைவி ஒழுங்காக ஞானமாக இருந்தால் குடும்பத்தை கட்டியிருக்கலாம், அவள் சரி கிடையாது. மனைவி மேலே குறை, கணவன் மேலே குறை. சிலருக்கு எங்கள் மாமியார் தான் பிரச்சனை, நாங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க தான் ஏதாவது சொல்லி கொடுத்து பிரச்சனை உண்டாக்குறாங்க. இந்த குடும்பத்தார் தான் காரணம், யாரோ ஒருத்தர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. சிலருக்கு மருமகள் தான் காரணம், இவள் வந்ததுலேருந்து அந்த பிரச்சனை. அந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறோம். எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாரு, சூப்பர்வைசர், லீடர், அவருக்கு தான் என்னை கண்டா பிடிக்கலை, அவர் மூலமாக தான் எனக்கு பிரச்சனை வருது. இந்த பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை, என் வியாபாரத்துக்கு எதிர்கடையில் இருக்கிற ஆளால் பிரச்சனை. இப்படி மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்க தான் காரணம், என் கணவர் தான், என் மனைவி தான், என் மாமியார் தான், என் மருமகள் தான், அதில் இந்த ஆள் தான், எங்கள் சபையில் இருக்கிற இந்த ஆள், என் ஊழியத்தில் இருக்கிற இந்த ஆள். இப்படி மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள சத்துருவாக நினைக்கிறோம், அவங்களால தான் நான் பாதிக்கப்படுகிறேன் என்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவனை நம்ம சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அவனுடைய காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளாததுனால தான் நிறைய பேர் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ காரணம் அதுதான். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நல்ல கவனிங்க, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். There is an enemy for you. உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், ஒரு எதிராளி இருக்கிறான். அவன்தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். உங்க குடும்ப பிரச்சனை காரணம் அவன்தான், உங்களுடைய ஊழியத்தின் பிரச்சனைக்கு காரணம் அவன்தான், உங்களுடைய வேலை பிரச்சனைக்கு காரணம் அவன்தான், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள குழப்பம், பயம், வேதனை எல்லாத்துக்கும் காரணம் ஒரு எதிராளி இருக்கிறான். There is an enemy for you. எதிராளியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த போராட்டம், எதனால சமாதானமற்ற நிலைமை, ஏன் இந்த குழப்பம்? நீங்க மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, கண்களால் பார்க்க முடியாத ஒரு எதிரி, மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு எதிரி. வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஆண்டவர் என்ன சொல்லி வச்ச? உன் எதிராளி உன் மாமியாரு, உன் எதிராளி உன் புருஷன், உன் எதிராளி உன் மனைவி, உன் எதிராளி வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லல. மாம்சமும் ரத்தமும் உடைய மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். யார் எதிராளி, யார் இதற்கெல்லாம் காரணம்? வசனம் அழகாய் சொல்லுகிறது, எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். உலக தோற்றம் முதலே மனு குலத்துக்கு எதிராய் செயல்படுகிறவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன்.
ஆபிரகாமுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், ஆதாமுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இன்றைக்கும் பவுலுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், பேதருக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இன்றைக்கு வரைக்கும் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். எதிராளி, ஒரு எனிமி. யார் அவன்? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிறவன் தான் எதிராளி. அவன் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். நாம் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளி தான் நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். முதலாவது இதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Who is your enemy? உன் எதிராளி யார்? உன் ஊழியத்துக்கு எதிராளி, உன் குடும்பத்துக்கு எதிராளி, உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எதிராளி யார்? நீ அதை அறிந்து கொள். முதல்ல அதை அறிந்து கொள். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது, பெங்களூர்ல திடீர்னு குண்டு வெடிச்சிட்டு, திடீர்னு இங்க குண்டு வெடிப்பை கண்டுபிடிச்சிட பெரிய ஆபத்து. யாரு? எங்கிருந்து வர்றாங்க? இந்தியாவுக்கு தெரியும், எல்லை தாண்டி பாகிஸ்தான் என்கிற ஒரு எதிராளி இருக்கிறான். அங்கிருந்து தான் நம்முடைய இந்தியாவை தாக்குவதற்கு ரகசியமாக பொல்லாதவர்கள் அனுப்பப்படுகிறாங்க. இவங்க இல்ல, எதிராளி எல்லை தாண்டி இருக்கிறான். இந்தியா அதை குறித்து தெளிவில்லாவிட்டால் தேசத்தை பாதுகாக்க முடியாது. இங்க இருக்கிற யாரோ ஒருவர், இங்க இருக்கதான் யாரோ ஒருவர் என்று இங்க மாத்திர கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் தேசத்தை பாதுகாக்க முடியாது. எதிராளியினுடைய எல்லைகள் தெரிய வேண்டும். எங்கிருந்து அந்த எதிராளி தாக்குகிறான், எங்கிருந்து எதிராளி சேதத்தை உண்டாக்குகிறான், எங்கிருந்து கொண்ட எதிராளி இந்தியாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த தெளிவு இந்தியாவுக்கு இல்லாவிட்டால் இந்தியாவை பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி உன் எதிராளி யாரு, எங்கிருந்து தாக்குகிறான், அவனுடைய எல்லை எது என்பதை விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு தெரியாவிட்டால் சாதிக்க முடியாது, பாதுகாப்பா இருக்க முடியாது, சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் தன் வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5:8 திரும்ப வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, தெளிந்த புத்தி உனக்கு தேவை. நீ தெளிவில்லாம இருக்கிற. விசுவாசிதா, ரட்சிக்கப்பட்டதா, அபிஷேகம் பெற்றதா, ஆவில நிரம்பி ஜெபிக்கிற, தெளிவில்ல. நீ விழிப்பாயில்ல, தூங்கிக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ விழித்திருந்தாதான் எதிரியை அறிந்து கொள்ள முடியும். இந்தியாவுடைய எல்லையில ராணுவ வீரர்கள் தூங்க மாட்டாங்க, இரவும் பகலும் விழிப்பா இருப்பாங்க, எல்லையை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க, எதிராளியுடைய நடமாட்டத்தை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. தேசம் விழிப்பாக இல்லாவிட்டால், ராணுவ வீரர்கள் விழிப்பாக இல்லாவிட்டால் தேசம் பாழாக்கப்பட்டு விடும். இன்னைக்கு விசுவாசிகளுடைய குடும்பங்கள் பாழாக காரணம் தேவ பிள்ளைகளுக்கு விழிப்பு கிடையாது, புத்தி கிடையாது. ஆண்டவர் சொல்ல, தெளிந்த புத்தியாயிரு. நீ ஏன் புத்தி இல்லாம நடக்கிற? வசனத்துக்கு நேராய் நம்ம திரும்பணும். ஆண்டவர் ஏன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? நீ தெளிந்த புத்தியாரு, விழிப்பா கவனமாறு. ஏனென்றால் உன் எதிராளியாகிய பிசாசானவன், உன் எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே இருக்கிறான். உன் வீட்டை சுற்றி வருகிறான், உன் ஊழியத்தை சுற்றி வருகிறான், உன்னுடைய சபையை சுற்றி வருகிறான், உன்னுடைய வியாபார ஸ்தல வேலையை சுற்றி வருகிறான், உன்னை உன் பிள்ளைகளை சுற்றி கொண்டே இருக்கிறான். உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு, உன்னை வேதனைப்படுத்துவதற்கு, உன்னை சேதப்படுத்துவதற்கு அவன் எழும்பி இருக்கிறான். விழிப்பாயிரு, கவனமாயிரு, தெளிந்த புத்தியாயிரு. ஏனென்றால் உன்னுடைய எதிராளி மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் அல்ல. உன் கணவன் அல்ல பிரச்சனை, உன் மனைவி அல்ல பிரச்சனை, உன் மாமியார் அல்ல பிரச்சனை, உன் மருமகள் அல்ல பிரச்சனை, உடன் கூட இருக்கிறவன் அல்ல பிரச்சனை, மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசுதான் பிரச்சனை. இதை அறிந்து கொள். சாத்தானுடைய தந்திரமே அதை அறிய விடாமல் பண்ணுவது. சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, யார் எதிரி என்பதை அறியாமல் பண்ணுவது. பிசாசை மறந்துடுவாங்க, ஆட்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆண்டு பிசாசுக்கு வேணும். சண்டை போடு, நிம்மதியா இருக்காத, சண்டை போடு. வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கக்கூடாது, நீ தூங்கக்கூடாது, நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு. நீங்க சண்டை போட வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவு இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என் ஜனங்கள். ஓசியா 4:6 வாசிங்க. கொஞ்சம் வசனத்தில் தெளிவாருங்க. இந்த வசனம் தெரியாதான் பிசாசு பயன்படுத்த காரணமே. நம்ம வசனத்தை பார்க்கறதே கிடையாது, வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நோக்குவதே கிடையாது. உலக மக்களை போல நம்ம வாழ்றதுனாலதான் ஈஸியா பிசாசு அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறான், சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் தான்
என்னால் மீட்கப்பட்டவர்கள், என்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என் ஜனங்கள் தான். ஆனால் சங்காரமாகறாங்க. வியாதி, வேதனை, கஷ்டம், நிம்மதி இல்ல, குழப்பம், செத்து போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஏன்? அறிவில்லை. விசுவாசிக்கு அறிவில்லை, ஊழியக்காரனுக்கு அறிவில்லை. என்ன அறிவில்லை? சாத்தானை குறித்த அறிவு, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லை. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வேத வசனத்தை குறித்த அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ண நினைக்கிறார்கள். கிறிஸ்தவ குடும்பங்கள் நரகமாகிறது. வேதத்தை குறித்த அறிவில்லை. அவங்க ஏன் ஜனந்தான் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறாங்க. சாத்தான் சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறான். குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களுடைய வியாபாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான். நிம்மதி இல்லாம அலைகிறாங்க. பயம், பயம், தூக்கம் இல்ல, சாகணும். ஆண்டவர் எங்க போனார்? ஏசு எங்க போனார்? ஏன் கிறிஸ்தவ மக்கள் இப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரே சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லை, வேதத்தை குறித்த அறிவில்லை, வசனத்தை குறித்த அறிவில்லை. அதனாலதான் இந்த சங்காரம் நடக்குது. வேதத்தை அறிஞ்சிட்டா சாத்தான் பக்கமே வரமாட்டான். வேதத்தை அறிஞ்சிட்டா பிசாசு பயந்து நிப்பான், வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். வேதத்தை குறித்த அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் தான் இந்த அறிவில்லாம சங்காரமாக்குறாங்க. வசனத்தை குறித்த அறிவில்லை, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்த அறிவில்லை, சாத்தானை குறித்த அறிவில்லை, எதிரியை குறித்த ஒரு அறிவில்லை. அதான் பிரச்சனை. இந்தியாவுக்கு தன்னுடைய இராணுவத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியுதோ தெரியலையோ, எதிரி நாட்டினுடைய ராணுவ பலம் கட்டாயம் தெரியும். பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு டேங்குகள் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு யுத்த விமானங்கள் வச்சிருக்கிறாங்க, எத்தனை யுத்த கப்பல்கள் வச்சிருக்கிறாங்க, எங்க அங்க பாம் தயாரிக்கிறாங்க, இதை குறித்த ஒரு வரைபடம் இந்தியாவிட்ட இருக்கும். இருந்தாதான் இந்தியா பாதுகாக்கப்பட முடியும். சீனாவில் எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை யுத்த கப்பல் வச்சிருக்கிறாங்க, அங்க எத்தனை விமானம் வச்சிருக்கிறாங்க, ரேடர் கருவி வச்சிருக்கிறாங்க, எத்தனை அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு தெரியும். வரைபடம் வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் உளவுத்துறை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாதான் இந்தியா பாதுகாப்பா இருக்க முடியும். இந்திய மக்கள் நிம்மதியா தூங்க முடியும். ராணுவ வீரர்கள் விழிச்சிருக்காட்டா, விவரம் இல்லாம இருந்தா இந்தியாவில் நிம்மதியா வாழ முடியாது. எல்லா நாடுமே அப்படிதான். அந்த நாடு நம்ம நாட்டினுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சீனா தேசம் இந்தியாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லா நாடுகளுமே அவங்க நாட்டை பாதுகாப்பாக வைக்கணுமானா எதிரி நாடுகளை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். கிறிஸ்தவர்கள் நிம்மதியா சமாதானமா ஆசீர்வாதமா வாழணுமானா எதிராளியாகிய சாத்தானை குறித்தும் அவனுடைய கிரியைகளை குறித்தும் அவனுடைய அதிகாரத்தை குறித்தும் அவனுடைய செயல்களை குறித்தும் அறிவு நமக்கு இருக்கணும். இந்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். அதனால தான் ஆண்டவரை துக்கப்படுற அறிவு இல்லாம இருக்கிறாங்களே என் ஜனம். அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவு இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த பிசாசை குறித்த ஒரு தெளிந்த புத்தி, விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். ரொம்ப முக்கியம். நீங்க பிசினஸ் செய்தீங்கன்னா நீங்க ஜெபித்து பிசினஸுக்கு விரோதமா சாத்தான் என்னென்ன செய்வான் அதை அறிந்து கொள்ளணும். அது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். கண்ணால எதிரியை பார்க்க முடியாது, மறைந்திருந்து தாக்குகிற ஒரு எதிராளி. இது அறியணுமான ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்க ஜெபத்துல காத்திருந்து தேவ ஆவியினால் நடத்தப்படும் போதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அவன் எங்க தாக்குகிறான், எங்க விரோதமாக எழும்புகிறான், என்ன கிரியை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு. என்ன சாத்தான் எதிராளி ஒருவன் இருக்கிறனால உபத்திரம் படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்க. நான் பிசாசை ஜெயித்துட்டேன், உலகத்தை ஜெயித்துட்டேன். உலகத்தை ஜெயித்த சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரம் உண்டு, அதை கண்டு பயப்படாத. பாடுகள் உண்டு, அதை கண்டு பயப்படாத. என்ன நான் இருக்கிறவனுக்கு அவனை ஜெயித்தவர். இப்ப இந்த பிசாசை ஜெயிக்கணும். இவன் எப்படி போராடுகிறான்? இந்த கடைசி காலத்துல ரொம்ப தீவிரமா போராடுற. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும்.
ஏன்? சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. தேவன் அவனை கட்டி பாதாளத்தில் அடைக்க போகிறார். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு சாத்தானுக்கு. அதனால கோபத்தோட பூமியில இறங்கி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலத்தை பண்ணுகிறான், போராட்டத்தை கொண்டு வருகிறான், நிம்மதியை கெடுக்கிறான், வியாதியை கொண்டு வருகிறான், நஷ்டத்தை இழப்புகளை கொண்டு வந்து கலங்கடிக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. அதனால ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை. நான் உலகத்தை ஜெயித்தேன், சாத்தானை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு எந்த மாதிரி போராட்டம் கொண்டு வருகிறான்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் போராட்டம் உண்டு, விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. 4 விதமான ஆவிகளோடு போராட்டம். எல்லாத்துக்குமே இந்த 4 விதமான ஆவிகளுக்குள் அடங்கிவிடும். ஒன்று, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், பயப்படுத்தும் ஆவி, கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி, அதாவது அடிமைப்படுத்தும் ஆவி. புருஷன் மனைவியை அடிமைப்படுத்துவது, சில குடும்பத்தில் புருஷனை மனைவி அடிமைப்படுத்துவது, சில குடும்பத்தில் மாமியார் மருமகளை அடிமைப்படுத்துவது, சில குடும்பத்தில் மருமகள் மாமியாரை அடிமைப்படுத்துவது, ஆபீஸில் அதிகாரிகள் உடன் ஊழியர்களாய் பார்க்காதபடி அடிமைகளைப் போல நடத்துவது, சபையில் ஊழியத்தில் தேசத்தில் அடிமை மாதிரி நடத்துவது. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அது ஒரு பிசாசினுடைய கிரியை. அது மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவி, பயப்படுத்தி பயப்படுத்தி அடிமைப்படுத்துவது. அது ஒரு பிசாசினுடைய கிரியை என்பதை மறந்துடாதங்க. எங்கே யாரோ நம்ம அடிமைப்படுத்த நினைச்சாலே அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஆவி இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. நம்ம எல்லாருமே அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க. ஒரு வீட்டில் ஒரு சின்ன ரூம் கட்டினா கூட பஞ்சாயத்தில் போய் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கணும். ஒரு பெரிய கட்டடமானா நீங்க மாவட்ட அளவில் அதிகாரிகிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். அதே இன்னும் பெரிய கட்டடமானா மினிஸ்டர் வரைக்கும் போய் கையெழுத்து வாங்கணும். அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்கள் தான் நாம். அதனால தான் வரி கட்டுகிறோம், சட்டத்திட்டங்களின்படி நடக்க நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை பிசாசு பயன்படுத்தி நம்மை பயமுறுத்தி அடிமையாக்க நினைப்பான். அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதி, பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், மந்திரவாத பிலிசூனியம், இருளிலே செய்யப்படுகிற மந்திரவாதங்கள். இன்னைக்கு சபைக்கு விரோதமாய் மந்திரவாதம், வியாபாரத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம், குடும்பங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம், அரசியல்ல எதிரிகளை அழிப்பதற்கு மந்திரவாதம், அரசியலை ஜெயிப்பதற்கு மந்திரவாதம், எல்லாத்துக்கும் மந்திரவாதத்தை பயன்படுத்துகிறார்கள். உலக சமாதானத்துக்காக வேண்டுதல் செய்கிற, வெளியே சொல்லுவது ஏமாற்று வேலை. உள்ளுக்குள்ள மந்திரவாதம் மற்றவர்களை அழிப்பதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு. ஏன்னா சாத்தான் தந்திரமாய் செயல்படுகிறவன். அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, வானமண்டலத்தில் இருந்து கொண்டு மனிதர்களை தாக்குகிற ஆவிகள், விக்கிரக ஆவிகள், வேசித்தன் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பண ஆசையை தோண்டுகிற ஆவிகள், பெருமையை கொண்டு வருகிற ஆவிகள், சுயநலத்தை கொண்டு வருகிற ஆவிகள், டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லாம் இதுக்குள் அடங்கி இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு சாத்தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்த செயல்படுகிறான். அவன் தான் நம்முடைய எதிராளி, மனிதர்கள் அல்ல. மனிதர்களுக்கு பின்னால் அவன் நிற்கிறான். சாத்தான் நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்பி பயன்படுத்துவான். சில சமயம் உங்களுடைய மனைவி உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி பயன்படுத்துவான். சில சமயம் கணவரை பயன்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான். சில சமயம் உங்களுடைய மாமியாரை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப நிம்மதியை கொலைச்சிருவான். சில சமயம் மருமகளை பயன்படுத்தி குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுவான். சபைகளை பாழாக்குவதற்கு வெளியிலிருந்து ஆழ்த்துவதில் செக்ரட்டரியை பயன்படுத்துவான், ட்ரெஷரரை பயன்படுத்துவான், கமிட்டி மெம்பரை பயன்படுத்துவான். அதிகாரம் செலுத்துவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, சுயநலமாய் செயல்பட வச்ச சபை பாதிக்கப்பட்டு விடும். சாத்தான் அவளை பயன்படுத்துவான். அப்ப பின்னால் இருப்பது பொல்லாத ஆவி, மனிதர்களை பயன்படுத்தி நம்மை பாதிப்புக்குள்ளாக்குவது பிசாசு. அந்த தந்திரத்தை குறித்த அறிவு நமக்கு வேணும், தெளிந்த புத்தி வேணும். இந்த மனிதன் அல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கிற பிசாசு தான் எனக்கு விரோதமாய் போராடுகிறது. இந்த மனிதன் அல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆவிதான் என்னோட யுத்தம் பண்ணுகிறது என்பதை முதலாவது விளங்கி கொள்ளணும். அதுக்கு தான் தெளிந்த புத்தி வேண்டும். இயேசு, நான் சிலுவையில் மரிக்க போறேன், பிரஜாதிய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போறேன்னு சொல்றார். பேதுரு இயேசு கூட்டிட்டு போய், ஆண்டவரே அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க எதுக்கு சிலுவையில் மரிக்கணும்? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த ரோம படைகள் எல்லாம் கலங்கிறோம், நம்ம ரோமர்களை அடிச்சு விரட்டி நம்ம ஆளுகை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்னடா நான் சிலுவையில் மரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பா ஆண்டவரே. இயேசுவே கரெக்ட் பண்றான். இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. அதுக்கு அர்த்தம் பேதுரு சாத்தான் அல்ல. பேதருக்கு பின்னால் இருந்து கொண்டு பேதுருவை பேச வைத்தது யாரு?
பேதுருவை அப்படி பேச வைத்தது சாத்தான். உங்க கணவரை அப்படி பேச வைப்பது பின்னால் இருக்கிற சாத்தான். உங்களுடைய மனைவியை அப்படி கோபப்பட வைப்பது பின்னால் இருக்கிற சாத்தான். உங்களுடைய மாமியாரை, மருமகளை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை, உடன் ஊழியர்களை அப்படி பேச வைப்பது அந்த ஆவி, அந்த சாத்தான் பின்னால நிற்கிறான். மனிதர்களை உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான். நீங்க மனிதர்களை அல்ல, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆவியோடு யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தான் தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவர் சொல்றார், நீ அறிவில்லாமைனால சங்கரமாகிறாய். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். யார்கிட்ட இருந்து உனக்கு இந்த பிரச்சனை வருது, யார்கிட்ட இருந்து இந்த எதிர்ப்பு வருது, யார் மூலமாக இந்த காரியம் நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். பின்னால இருக்கிற பிசாசு, பின்னால இருக்கிற ஆவி, பின்னால் இருக்கிற சாத்தான் உங்க சமாதானத்தை கெடுக்க, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க செயல்படுகிறான். அதனால தான் பாருங்களேன், நிறைய பேர் வியாதி வியாதி வியாதி, 15 வருஷமா வியாதி. ஜெபிச்ச போது கருப்பா ஒரு உருவம் போச்சு, சோமாயிட்டேன். அப்ப அந்த வியாதிக்கு இவ்வளவு நாள் காரணம் யாரு? பிசாசு. அது தெரியாமலேயே ஆஸ்பத்திரி அலைஞ்சி மாத்திரையா சாப்பிட்டு சுகமே கிடைக்கல, பணம் தான் வீணாகி போச்சு. அந்த வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. ஆஸ்துமா வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசு. மருத்துவத்தால கண்டுபிடிக்க முடியல, ஸ்கேன்ல ஒண்ணுமே தெரியல, ஆனா வியாதி சுகமாக மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, ஒரு குழப்பம், மரண பயம். அப்படின்னா பின்னால ஒரு பிசாசு இருந்து கொண்டு உங்களை வியாதிக்குள்ளாக்கி பயப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். பின்னால் இருக்கிற ஆவியை அறிந்து கொள்ளுங்கள், எதிராளி அறிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இந்த அறிவு இல்லாததுனாலதான் சாத்தான் என் ஜனங்களை படாத பாடுபடுத்துகிறான். நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நின்று கடிந்து கொண்டீங்கன்னா ஓடி போயிடுவான். என் சரீரத்தில் இந்த வலி வேதனை கொடுக்கிற பிசாசு, இயேசுவை நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன் போன்னு சொன்னா போயிடுவான். உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் மேடையில் சாட்சி சொன்னாங்க, ஜெபிக்கும் போது ஒரு ஆவி என்னை விட்டு போச்சுது, வியாதி போய்விட்டது. ஒரு ஆவி என்னை விட்டு போனது, பயம் போய்விட்டது. ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறினது, டிப்ரெஷன் மாறிவிட்டது. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? சாத்தான், ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவிகள் தான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சாத்தான் நம்மை முடக்குகிறான், பயப்படுத்துகிறான், பலவீனப்படுத்துகிறான், நோய்களை கொண்டு வருகிறான், நஷ்டத்தை உண்டாக்குகிறான், பிள்ளைகளுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி பிள்ளைகள் மூலமாய் பாதிப்பை உண்டாக்குகிறான். பின்னால் இருக்கிற ஆவி. இதை தாண்டு சொல்ற, தெரிந்து கொள்ளு, உன் சத்துரு யார் என்பதை தெரிந்து கொள். தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. அப்ப என்ன செய்யணும்? அதுல ஒண்ணு அறியணும். இந்த சாத்தான் வரும்போது, நான் சாத்தான் வந்திருக்கிறேன், உன்னை ஒரு வழி பண்ண போறேன் பார் அப்படின்னு வரமாட்டான். நான் சாத்தான் வந்திருக்கிறேன், உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டாக்குறேன் பார் அப்படி வரமாட்டான். எபேசியர் 6:11 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசு எப்படி வருவான்? தந்திரமா வருவான். பிசாசு நேரடியா வந்து கொம்பு வச்சுக்கிட்டு நான் பிசாசு வந்திருக்கிறேன், உன் வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டாக்க போறேன் பார் அப்படி வரமாட்டான். தந்திரமா வருவான். மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்வான். அவன்தான் கிரியை செய்கிறான் என்பதே தெரியாதபடி செயல்படுவான். தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு பவுல் சொல்றார். சாத்தானுடைய தந்திரம் எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். நீ பாருங்க, உதாரணத்துக்கு சீனாவோ பாகிஸ்தானோ இந்தியா மேல ஒரு தாக்குதலை நடத்த உயரமான இடத்துல இருந்து ஒரு விமானத்தை அனுப்புதுன்னு வைங்க. எல்லையில் ரேடர் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது, ரேடர் கருவி. அந்த விமானம் நம்முடைய நாட்டின் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த கருவியில் தெரிஞ்சிடும், அது சிக்னல் கொடுக்கும். ஓடி போய் பார்த்தா பாகிஸ்தான் பார்டர் வழியா ஒரு விமானம் இந்தியாவுக்குள்ள நுழையுது, சீன பார்டர் வழியா ஒரு விமானம் நுழையுது, இத்தனாயிரம் அடி உயரத்தில் பறக்குது, அதில் ஆள் கூட இல்லை, விமானம் இல்லை, ஆள் இல்லாத விமானம் குண்டுகளோட வருது. கண்டுபிடியாது எத்தனை மைல் ஸ்பீடில் போகுது. அதை வீழ்த்தணுமானா இங்கிருந்து எத்தனை மைல் ஸ்பீடில் நம்ம அடிக்கணும், அவ்வளவு இந்தியாவிட்ட இருக்கு. இது இருந்தால் தான் இந்தியாவை பாதுகாக்க முடியும். சாத்தா வந்து சொல்லிட்டு வரமாட்டான், நாளைக்கு இந்தியாவை இந்த இடத்துல தாக்குறோம் சொல்லிட்டு வரமாட்டான். நாளைக்கு இந்த எல்லை வழியா நாங்கள் ஒரு 10 தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள அனுப்ப போறோம் சொல்லிட்டு செய்ய மாட்டான். இரவும் பகலும் கண்காணிப்பாங்க, ரேடர் கருவியில பார்ப்பாங்க, ஆள் நடமாட்டத்தை கவனிப்பாங்க. இந்த பார்டருக்குள்ள யாரோ நுழைகிறாங்க, இந்த வானவெளியில யாரோ நுழைகிறாங்க, நம்ம இந்திய வானவெளி ஆபத்து, உடனே அலர்ட் பண்ணுவாங்க, உடனே எதிரியை தாக்குவாங்க, எதிரி நுழையாதபடி பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி எதிரினுடைய நடமாட்டத்தையும் அவனுடைய செயல்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ரேடர் கருவியை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரேடரை பார்க்கலன்னா என்ன ஆகும்? இதை பார்க்காம தூங்கிட்டா அவ்வளவுதான், எதிரி உள்ள வந்து அடிச்சுட்டு போயிடுவான்.
இந்த ரேடர் கருவியை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சாத்தானுடைய அசைவுகளையும் அவனுடைய திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு ரேடர் கருவி நமக்குள்ள இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும்போது அந்த ரேடர் கருவியில் அலர்ட் வரும். ஆவியானவர் சொல்லுவார், சாத்தான் இந்த எல்லைக்குள்ள வருகிறான், சாத்தான் இவன் மூலமாய் வருகிறான், பிசாசு இந்த இடத்தில் உன்னை தாக்க போகிறான், நீ ஜாக்கிரதையாயிரு. எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நமக்கு புத்தி கிடையாது. அதனால ஆண்டவர் கடிந்து கூட, புத்தி இருக்கிற உனக்கு, ஏன் ஜனமா இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ற, புத்தி இல்லாம நடக்கிற, தெளிந்த புத்தி இல்ல உனக்கு, அறிவில்லாம நடக்கிறியே, நம்மை கடிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ஆண்டவர் எல்லா சிஸ்டத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நீங்க ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் போதே தெரிஞ்சு அலர்ட் பண்ணுவாரு. இந்த பகுதியில் சாத்தான் தாக்க போகிறான், இந்த எல்லையில உனக்கு விரோதமாய் வரப்போகிறான், உன் சரீரத்தை தாக்க திட்டமாய் தருகிறான், ஜெபம் பண்ணு, எதிர்த்தனல். நம்ம நிறைய தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் நம்முடைய பிரச்சனை. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அநேக வருஷத்துக்கு முன்னால 2 வாரம் எனக்கு ஊழியம், தொடர்ச்சியா 2 வார ஊழியம். காலையில் ஒரு பிரசங்கம், ராத்திரி ஒரு பிரசங்கம், காலையில் பிரசங்கம், ராத்திரி பிரசங்கம். ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த பட்டணம், தொடர்ச்சியா 2 வாரம், பகல் கூட்டம், ராத்திரி கூட்டம். வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப சரீரம் பலவீனம் ஆயிட்டு. காலையில் வழக்கமாக எழும்பி ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க முடியலை. உடம்பெல்லாம் வலிக்குது, அப்படியே ரொம்ப சோர்வு. அதனால் எழும்ப முடியல, ஜெபிக்க முடியல. கஷ்டப்பட்டு எழும்பி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். நம்ம 2 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சோமா, ராத்திரியும் பகலமாக ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. அதனால் ஆண்டவரே இன்றைக்கி ரெஸ்ட்டு, லார்ட் டுடே ரெஸ்ட்டு. சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. ஒரு நாள் முழுவதும் ரெஸ்ட்டு. ஜபம் கூட பண்ணல, முழங்கால் போட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு ஜபம், அவ்வளோதான். நல்லா தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழும்பினா அதே மாதிரி பலவீனமாக இருக்குது. கொஞ்சம் கூட மாற்றம் வரல. எழும்ப முடியல, ஜெபிக்க முடியல, அப்படியே பலவீனமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது தான். ஏன்னா 2 வாரம் ரொம்ப ஊழியம் செஞ்சோமா, ரொம்ப சரீரம் பலவீனம் ஆயிட்டு. அதனால் ஜெபிக்க முடியல, எழும்ப முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, புத்தி இருக்கா உனக்கு, விழிப்பாருன்னு சொல்லியிருக்கிற. இந்த பலவீனத்துக்கு காரணம் நீ ரொம்ப வேலை செய்ததுனால அல்ல. சாத்தான் உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன் ஜபத்தை தடுக்க பலவீனப்படுத்துகிறான். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை தாக்க ஆரம்பிச்சிருக்குது. விழிப்பாயிரு. நான் அதை தெரிந்த உடனே இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். அப்படி சொன்ன உடனே அப்படியே இந்த பலவீனம் விலகி போனது. ஒரு பலன் வந்து விட்டது. ஜெபிக்க ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன், ஊழியத்தை வேகமாக செய்ய ஆரம்பித்தேன். ஆவியானவர் சொல்லுவதை நான் கவனிக்காம விட்டு இருந்தா, அந்த ரேடரை கவனிக்காம விட்டு இருந்தா, நான் பாட்டில் தூங்கிட்டே தான் இருந்திருப்பேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாரு என்பதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சூழ்நிலைகளை பார்க்காதங்க. சூழ்நிலையை பார்த்தா கோபம் வரும், எரிச்சல் வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாமே வரும். அதை பார்க்காம ஆவியானவரை பாருங்க. ஆண்டவரே நிரப்ப, ஏன் இது நடக்க என்ன காரணம்? நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது சொல்லுங்க, காரணத்தை காண்பீங்க. அப்ப ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். சாத்தா எந்த பகுதியில் தாக்குகிறான், எந்த ஏரியாவில் உன்னை வீழ்த்த நினைக்கிறான், எங்கிருந்து கொண்டு உனக்கு விரோதமாய் அவன் பானங்களை தொடுக்கிறான். சத்துரு எய்யக்கூடிய அம்புகள் சில சமயத்துல பக்கத்துல வரமாட்டான், தூரத்துல இருந்து எய்வான். அவன் நிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பக்கத்துல வந்துட்டா தெரிந்துவிடும் என்று சாத்தான் எய்யக்கூடிய அம்புகள், தூரத்திலிருந்து அம்பு எய்வான். உங்களை குறிவைத்து தாக்குவான், உங்களை வீழ்த்துவதற்கு நினைப்பான். பயத்தை கொண்டு வர, சோர்வை கொண்டு வர, பலவீனத்தை கொண்டு வர, ஒரு குழப்பத்தை கொண்டு வர, உங்களை எரிச்சலை, கோபத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழித்து விட போராடுவான். அந்த அம்பு எங்க இருந்து வருதுன்னு கவனிங்க. அம்பல்ல காரியம், எய்தது யாருன்னு கவனிங்க. அம்பு அல்ல, அம்பை எய்தது யாரு? சாத்தான் அதை பயன்படுத்துகிறான் மனிதர்களை. இது இந்த அறிவு தான் நமக்கு வேணும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியாருங்க, விழிச்சிருங்க. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசு அவன் தந்திரமா செயல்படுகிறான். உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க, நிம்மதியை கெடுக்க, ஆசீர்வாதத்தை கெடுக்க தந்திரமா செயல்படுகிறான். அப்ப எப்படிங்க இந்த மாதிரி இருந்தா எப்படி நம்ம வாழுவது? அதுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை என்ன கொடுக்கிறாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை எதிர்த்து நில்லுங்க. சாத்தானை எதிர்க்க முடியுமாங்க? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது. அந்த ஆண்டவர் சொல்ல, நீ எதிர்த்தா அவன் ஓடுவான், நீங்க எதிர்காட்டா உங்களை துரத்திக்கிட்டே வருவான். ஒருத்தர் வந்தாங்க,
வெளிநாட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, வெளிநாட்டில் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. ஐயா, ஒரு காரியம். என்ன விஷயம்? நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம், பிரதிஷ்டை பண்ணோம், அந்த வீட்டில் குடி போனோம், ஒரே போராட்டம். அந்த வீட்டில் போன பிறகு போராட்டம், பயம், என்ன பண்ண தெரில. உடனே ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னோம். இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஜெபிக்க சொன்னார். சொல்லார், இந்த வீட்டில் பிசாசு இருக்குது, இந்த வீட்டில் இருக்காதங்க, வேறு வீட்டுக்கு போயிருங்க. அப்படியா, சரின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். சொந்த வீட்டை விட்டு எங்கே போயிட்டாங்க? வாடகை வீட்டுக்கு. அங்கே போனாலும் பிசாசு போராட்டம். ராத்திரியில் தூங்க முடியல, பயப்படுத்துது, யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது இங்கே வந்தாலும் இப்படி இருக்குது. அந்த ஊழியர்கிட்ட கேட்டோம், ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் சொன்னீங்க வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம், இங்கே அதே மாதிரி போராட்டம் இருக்குன்னு. உடனே ஜோம் பண்ணார். தடப்படனே அந்நிய பாஷை பேசிட்டு, அங்கும் பிசாசு இருக்குது, அங்கே இருக்காருங்க, வேறு வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எத்தனாவது வீடு? 3வது வீடு. அங்கேயும் இந்த போராட்டம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நான் அந்த சமயம் பார்த்து ஊழியத்துக்கு போனேன்னா என்கிட்ட வந்துட்டாங்க. அதனால் சொந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம், அங்கே போராட்டம், இன்னொரு வீட்டுக்கு போனோம், அங்கே போராட்டம். இப்போ என்ன பண்ணுறது? மலேசியா விட்டே போயிருங்க. இந்த நாட்டில் பிசாசு உங்களை இருக்க விடாது, போயிருங்கன்னா போயிடுவீங்களா? எப்படி போகிறது? பிறகு நீங்கள் ஓடுனா பிசாசு துரத்திக்கிட்டே இருப்பான், நீங்கள் எதிர்த்தனா அவன் ஓட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கத்தர் கொடுத்த வீட்டை விட்டு போனதே தப்பு. அந்த வீட்டை வாங்க வைத்தது யாரு? கத்தர் தான். அப்போ கத்தர் கொடுத்த வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்காம ஏன் போனீங்க? இல்லை, பிசாசு போராட்டம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சாத்தானே, இது எங்கள் வீடு, கத்தர் தந்த வீடு, இது இயேசு உலாவுகிற இடம், இங்கே உனக்கு இடம் இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியேற, உன்னை எதிர்க்கிறோன்னு சொல்லியிருந்தா சாத்தான் ஓடி இருப்பான். நீங்க ஓட ஆரம்பிச்ச உடனே சாத்தான் துரத்திக்கிட்டே வர்றான். ஒரு வீட்டுக்கு போனீங்க, அங்கேயும் பயம். அடுத்த வீட்டுக்கு போனீங்க, அங்கேயும் ஓட ஓட உங்களை விரட்டுவான். எது வரைக்கும்? நீங்க எதிர்த்துன்னு இருக்கும் வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில நாய் பார்த்தீங்களா, கொலைச்சிக்கிட்டு வேகமா அப்படி வரும். நீங்க ஓடுனா பின்னால வந்து கடிச்சிடும். நீங்க எதிர்த்துன்னு அப்படி பாருங்க, அது ஓட்ட எடுக்க ஆரம்பிச்சிடும். பிசாசு அப்படிதான். எதிர்த்து நில்லுங்க, சாத்தா ஓட்ட எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை விரட்டணுமானா எதிர்த்து நிக்கணும். நீங்க அவனை எதிர்த்து நின்னாதான் அவன் பயந்து ஓடுவான். தான் ஒரே வழி. சாத்தானை ஜெயிக்கணுமானா ஆண்டவர் சொன்னது எதிர்த்து நில்லு. வசனம் சொல்லுது, நீங்க எதிர்த்து நின்றா அவன் ஓடித்தான் ஆக வேண்டும். அதான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், சாத்தானே, நான் உன்னை எதிர்க்கிறேன், நீ ஓடித்தான் ஆக வேண்டும். என்ன கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார். நீ ஓடித்தான் ஆக வேண்டும். உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எதிர்க்கணும், துரத்தணும் பிசாசை. என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. என் பிள்ளைகளை தொடாத, என் கணவரை ஏமாத்தாத, என் மனைவிக்குள்ள நீ நுழையாத பிசாசே, உன்னை கடிந்து கொண்ட. எதிர்ங்க. கணவர் மூலமா கிரியை செய்யறானா, மனைவி மூலமா கிரியை செய்யறானா, மாமியார் வழியா கிரியை செய்யறானா, மருமகளை கொண்டு பிசாசு பயன்படுத்துறானா, எதிர்ங்க பிசாசு. மருமகளை இல்ல, நீங்க மருமகிட்ட சண்டை போட்டு குடும்பம் பாழாகுது. மாமியார் கிட்ட சண்டை போட்டு எல்லாம் போச்சு. கணவர்கிட்ட சண்டை, மனைவி கிட்ட சண்டை. நீங்க சண்டை போட வேண்டிய ஆளு மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசோட. ஆமென் சொல்லுங்க. உங்க எதிராளி யார் என்பதை முதலாவது கண்டு கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். மாம்சமும் ரத்தமுடைய மனிதரோடு நம்முடைய போராட்டம் அல்ல. சாத்தான் இன்னைக்கு அதைத்தான் செய்கிறான். கணவரோட யுத்தம் பண்ணு, மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டே இரு, இவங்களோட சண்டை போடுன்னு. அவங்க எதிராளி கிடையாது. நீங்க தப்பான ஆளோடு மோதி கொண்டு இருக்கிறீங்க. அதனாலதான் சமாதானம் வர மாட்டேங்குது, ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. பின்னால் நிற்கிற எதிராளியாகிய சத்துருவை குறிவைங்க. பொல்லாத சாத்தானே, உனக்கு விரோதமாய் வருகிறேன். அப்படி ஜெபிச்சு பாருங்க. எங்க குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே, என் கணவருக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற ஆவியே, என் மனைவிக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பொல்லாதவனே, உன்னை நான் எதிர்க்கிற இயேசுவின் நாமத்தினால, உன்னை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில். என் வீட்டு எல்லைக்குள்ள நீ வரக்கூடாது. நீங்க செஞ்சு பாருங்க, வீடே மாறிடும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் சகோதரர் சொன்னார், பிரதர், உங்க பிரசங்கத்தை கேட்டு எனக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துச்சு. என்னதுன்னு கேட்டேன். நான் என் மனைவியும் ஊழியத்தில் தான் இருக்கிறோம். வெளியில நல்லா ஒன்றாதான் ஊழியம் செய்வோம். வீட்டுக்குள்ள வந்துட்டா என் மனைவி திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுவா, பிசாசு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா. என்னடா ஐயா இப்படி நடக்கிறாளே, பிசாசு மாதிரி நடக்கிறாளே நினைச்சு நிறைய கோபம், சண்டை வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்கும் பல நாட்கள். ஒரு நாள் நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னீங்க, உங்கள் மனைவி ரொம்ப நல்லவங்க, அந்த பின்னால் இருக்கிற ஆவி தான் உங்களை அப்படி செய்ய வைக்குது. உங்கள் கணவர் ரொம்ப நல்லவர், பின்னால் இருக்கிற ஆவி தான் அது இப்படி செஞ்சு உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்குது
அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிங்கன்னு நீங்க பிரசங்கத்தில் சொன்னீங்க. எனக்கு விழிப்புணர்வு வந்தது. அப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு, நான் கண்டுபிடிச்சேன். வீட்டுக்குள்ள வந்து என் மனைவி கோபப்பட ஆரம்பித்த உடனே நான் மனசில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், பிசாசே என் மனைவிக்குள்ள இருந்து செயல்படுகிற உன்னை கடிந்து கொள்றேன். ஒரே ஒரு வார்த்தை ஜெபம், என் மனைவியுடைய சுபாவமே மாறிவிட்டது. சாந்தமாக மாறிட்டா, சண்டை போடுவதெல்லாம் நின்று விட்டது. நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதா தெளிந்த புத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு கணவர் சண்டைக்கு வந்த உடனே கையை நீட்டி கணவருக்குள்ள கிரியிச்சுக்கிற பிசாசே உன்னை கடிந்து கொள்ள சொல்லிடுறாருங்க. என் மனைவிக்குள்ள கிரியிச்சுக்கிற பிசாசு கையை நீட்டி சொல்லிடுறாருங்க. அடுத்த பிரச்சனை வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பிசாசுன்றார் இந்த ஆளு, இவரோட எப்படி வாழ முடியும், இவா என்ன பிசாசுன்றா. மாமியார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உன் பொண்டாட்டி என்ன பிசாசுன்றா அப்படின்னு. அது வெளியே தெரியாம மனசுல தான் அந்த பிசாசை எதிர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் கணவருக்குள்ள இந்த கிரியிச்சுக்கிற பிசாசை உன்னை கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால. ஒரே ஒரு வார்த்தை மனசுல சொல்லி பாருங்க, கணவருடைய சுபாவமே மாறிடும், அவர் பேச்சே மாறிடும், உங்க மனைவியினுடைய குணமே மாறிடும். சோதிச்சு பாருங்க. இன்னும் வீட்டில் போய் சோதிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் பிள்ளைகளுக்குள்ள கிரியிச்சுக்கிற ஆவியை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஒருவர் மூலமாக சாத்தா அவங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அல்லேலூயா. இந்த அறிவு தான் நமக்கு வேணும். இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். மாம்சமும் ரத்தமும் உடைய மனிதர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல, அவங்களால பிரச்சனை அல்ல. பின்னால் இருக்கிற ஆவி, அந்த ஆவி தான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. அந்த ஆவியை எதிர்த்து தான் நம்ம ஜெபிக்கணும். இந்த பிசாசு எப்படிங்க எதிர்க்கிறதுன்னா, நல்ல கவனிங்க. வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதை ஆண்டு சொல்ற சத்தியம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க சாத்தானை எதிர்க்க முடியும். விசுவாசத்தில் பலவீனமா இருந்தீங்கன்னா நீங்க எதிர்க்கும் பொழுது சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். அப்ப விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அதனால தான் யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியணும், அதான் விசுவாசம். வசனத்திற்கு கீழ்ப்படியணும். முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக்கெடுக்கும். வசனத்தை தெரியாம, வசனத்தை வாசிக்காம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியாது, பிசாசை எதிர்க்க முடியாது. வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் சாத்தான் உங்களை தாக்க முடியும், சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியும், நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அதனால வேத வசனத்துக்கு முதல்ல கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும். நீங்க கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து ஜெபித்து பரிசுத்த ஆவிக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பிசாசை எதிர்க்க முடியும். உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கக்கூடாது, விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கான விசுவாசம். என்ன விசுவாசம்? ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி எதிர்க்கணும்? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானே இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், அப்படி எதிர்க்கணும். நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், விலகி போ இயேசுவின் நாமத்தில். இதெல்லாம் நம்ம சொல்லணும் வாய் திறந்து. எப்படி? என்ன விசுவாசம்? முதலாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். முதலாவது, உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. இதான் முதல் விசுவாசம். விசுவாசம் என்ன? சாத்தானை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இதான் விசுவாசம். இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாத்தான் பெரியவனா இயேசு பெரியவர்? சத்தமா சொல்லுங்க. சரி, இயேசு பெரியவர்னு தெரியுது. அவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு கூட இருக்காரா? உண்மையாவா? சோதிச்சு பாருங்க. இருதயத்தில் கொஞ்சம் அப்படி கை வச்சு, இயேசு உள்ள இருக்காரா? ஆண்டவரே இருக்கிறீங்களா என் கூட? தண்ணி அடிக்கிற ஆளோடு இருப்பாரா? பீடி பிடிக்கிற ஆளோடு இருப்பாரா? லஞ்சம் வாங்குற ஆளோடு இருப்பாரா? அப்ப இயேசு உங்களுக்குள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்ப நீங்க சொல்லலாம், சாத்தானை உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், அப்படி சொல்லணும்.
நான் அப்படிதான் பிசாசை எதிர்க்கும் போது, சாத்தானே, உன்னை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு எத்தனை மடங்கு பெரியவர் தெரியுமா, நீ என்னை ஒண்ணு பண்ண முடியாது, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். நான் சொல்லுவேன், சிலுவையிலே உன் தலையை நசுக்கின இயேசு எனக்குள் இருக்கிறார், உன்னை காலின்களை மிதித்து போட்ட இயேசு என்னோடு இருக்கிறார், நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். அந்த விசுவாசம், என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், அந்த விசுவாசம். எப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்? வேத வசனத்தை நல்லா வாசித்து தியானிக்க 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 தான் விசுவாசம் பெருகும். வேதாகமத்தின் தேவனை சரியா அறியணும். பைபிள் வாசிக்காம விசுவாசம் வராது. ஆவில நிரம்பி ஜெபிக்காம விசுவாசத்துல பலனடைய முடியாது. அதனாலதான் வேத வாசிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவர் இறங்கிட்டா பிசாசு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நிறைய பேர், பிரதர், சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்க மாதிரி எங்க வீட்டையே சுத்தி வர்றான் பிரதர். இவங்க அவன் சொன்ன மாதிரி எங்க வீட்டையே சுத்தி வர்றான் பிரதர் அப்படின்னு. சிம்சோன் வயல்வெளியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பால சிங்கம் வந்துச்சான். அது இளம் சிங்கம் சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் இருக்குது. ஒரு இளம் சிங்கம், பால சிங்கம்னா யங் லயன், கிழட்டு சிங்கம் கிடையாது, நல்ல வாலிப பலமுள்ள சிங்கம் வருது, அப்படியே பாய்ந்து வருது. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார். அவ்வளவுதான், ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து எறிவது போல கிழிச்சு எறிஞ்சிட, வாயை பிடிச்சு கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடா. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை மாதிரி கிழிச்சு எறிஞ்சிடா. அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கின உடனே சிங்கம் சிம்சோனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆட்டுக்குட்டி மாதிரி தெரிஞ்சது. கிழிச்சு எறிஞ்சிட்டு அவங்கள போயிட்டே இருக்கான். ஆனா இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஆட்டுக்குட்டிலாம் சிங்க மாதிரி தெரியுது. சிங்க மாதிரி சாத்தாங்க வீட்டை சுத்தி சுத்தி வராம பிரதர், ஒரே போராட்டமா இருக்கு பிரதர். நீ ஆவில நிரம்பி பாருங்க, ஐயோ இவன் ஒண்ணுமே இல்லை, இயேசு கிறிஸ்துட ஓடினாள், இயேசு தலையை மிதிச்சிட்டாரு, தலையெல்லாம் காயப்பட்டு இருக்குது, வாழ் தான் ஆடிக்கிட்டே இருக்குது. அதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா. இவனால என்னை ஜெயிக்க முடியாது, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். முதல்ல அதை விசுவாசிங்க. எல்லாம் கரம் வைத்து சொல்லுங்க, சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோட இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோட இருக்கிற இயேசு பெரியவர். உன் தலையை மிதித்த இயேசு எனக்குள் இருக்கிறார். தைரியமா சொல்லணும். அதான் ஸ்ட்ராங்கான விசுவாசம். முதல்ல அதை விசுவாசிக்கணும், என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். ரெண்டாவது எதை விசுவாசிக்கணும்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இயேசு ஒரு காரியம் சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு தன்னை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம், அத்தாரிட்டி. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்ப சாத்தானின் மேல நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சாத்தானின் மேல எனக்கு அதிகாரம் இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாவா? உண்மையாவா? அப்படின்னா சத்தமா இல்லையா சொல்லுங்க. நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். சாத்தானை துரத்துகிற அதிகாரம், சாத்தானை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சாத்தானை மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதான் விசுவாசம், வசனத்தை விசுவாசிப்பது. இயேசு சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இந்த ரெண்டுமே விஷம். சர்ப்பத்துக்கு, பாம்புக்கு வாயில விஷம், பல்லுல. தேளுக்கு வால்ல விஷம். ஒண்ணுக்கு முன்னால விஷம், ஒண்ணுக்கு பின்னால விஷம். இந்த சாத்தான் அப்படிதான் விஷம் உள்ளவன். அப்படியே அமைதியா கொட்டிட்டு விஷத்தை பரவசி. பாம்பு கடிச்சதே தெரியாது, செத்து போன பிறகு தெரியும் விஷம் வந்திருக்குது. தேளு கொட்டுனதே தெரியும், சும்மா நறுக்குன்னு இருந்துச்சு, திடீர்னு விஷம் பரவுகுது. அப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைவான், வியாபாரத்துல நுழைவான், ஊழியத்துக்குள்ள நுழைவான், நறுக்குன்னு ஒரு கொட்டிட்டு போயிடுவான். அந்த விஷம் அப்படியே பரவிடும், உங்க குடும்பத்தை நாசமாக்கிறோம். சர்ப்பங்கள், தேள்கள், அது பிசாசனுடைய கிரியை. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த டெவில். சாத்தானுடைய கிரியைகளை குறித்து தான் இயேசு சொல்லுகிறார். ஆனால் தான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதே சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. அவர் சிலுவையில் அவருடைய கிரியைகளை அழித்து விட்டார், ஜெயித்து விட்டார். அவர் ஏன் சாத்தானை ஜெயிக்கணும்? அவர் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் அவரை கண்டாலே பயப்படுவான். உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவனை மிதிக்கிற, அவனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களை மிதிங்க, தேள்களை மிதிங்கன்னா என்ன அர்த்தம்?
காட்டில் ஓடுகிற பாம்பை மிதிப்பது அல்ல, காட்டில் ஓடுகிற தேளை மிதிப்பது அல்ல. பாம்பை போல தேளை போல செயல்படுகிற சாத்தானுடைய கிரியைகளை மிதிங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. பொல்லாத சாத்தானே, என் வீட்டுக்குள்ளே கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் கிரியைகளை நான் மிதிக்கிறேன். தேளை போல கிரியை செய்கிற ஆவி, பாம்பை போல கிரியை செய்கிற ஆவி, என் குடும்பத்துக்குள்ளே விஷத்தை கொண்டு வருகிற பிசாசே, என் குடும்பத்தை அழிக்க, நிம்மதியை குலைக்க, சமாதானத்தை கெடுக்க, ஆரோக்கியத்தை கெடுக்க, வியாதியை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகளை மிதிக்கிறேன். அது அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லி பாருங்க, அது அழிஞ்சிரும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க நாவில் அந்த அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய நாவில் அந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்க விசுவாசிங்க. பிசாசு மேல ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற சகோதரி, அவருடைய குழந்தை ஒரு 10 வயசு பிள்ளை நடுராத்திரியான அலறும், சத்தம் போடும், பயந்து அலறி விழித்து கொள்ளும். தினமும் ஒரு போராட்டம். அது பிசாசு போராட்டம்னு அவனுக்கு தெரிஞ்சுது. என் பிள்ளைய பிசாசு பயமுறுத்தி போராடுது, தூங்க விட மாட்டேங்குது, கஷ்டப்படுத்துதுன்னு. உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. பல மாதங்கள் ஆகிவிட்டது. அப்பப்போ ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே போகுது. ஆனால் விடுதலையே இல்லை. இவங்க அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, உபவாசம் பண்ணிலாம் ஜெபிச்சு பார்த்தாங்க, போக மாட்டேங்குது. மகளுக்கு அதே பிரச்சனை. அப்போ ஏன் என் மகளுக்கு விடுதலை ஆக மாட்டேங்குது? ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை மேலே அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அப்போ நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மகளுக்கு விடுதலை கொடுங்க, பாதுகாத்து கொடுங்க, இந்த பிசாசு உபத்திரப்படுத்துன்னு கேட்குறேன்னு ஏன் விடுதலை தர மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆண்டவர் பதில் சொன்னார். நீங்கள் கேட்டால் தான் அவர் பதில் தருவார். ஆண்டவர் சொன்னார், மகளே, பிசாசு உன் மகளை வேதனைப்படுத்துதுன்னு உனக்கு நல்லா தெரியுது. ஒரு பயப்படுத்துகிற ஆவிதான் உன் மகளை அலைக்கழிக்கணும்னு உனக்கு தெரியுது ஆண்டவரே. அப்போ பிசாசை துரத்தோன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான்னு சொல்லியிருக்கேனா? ஆமாம். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் சொல்லியிருக்கிறேன்னா? ஆமாம். பிசாசு மேலே உனக்கு அதிகாரம் தந்திருக்கேனா? ஆமாம். அப்போ நீ தானே அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஆண்டவரை பிசாசை துரத்துங்க, பிசாசில் விடுதலை கொடுங்கன்னு என்ன ஏன் கூப்பிடுற? உனக்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீ தான் அதை பயன்படுத்தணும். நீ சொல்லு, ஓடிடுவான். அப்போதான் இவளுக்கு விழிப்புணர்வு வந்தது, புத்தி தெளிந்தது. இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி சாத்தானே உன்னை கடிந்து கொள்றேன், என் பிள்ளையை தொடாத. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவ்வளவுதான், பிசாசு ஓடி போய்விட்டான். அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த போராட்டமே இல்லை. பிசாசை துரத்த சொன்னா நீங்க கத்தர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே பிசாசை துரத்துங்க, பிசாசை துரத்துங்க. ஆண்டவர் சொல்வார், நான் ஏன் துரத்தணும்? நீ தான் துரத்தணும், உனக்கு தான் அதிகாரம் தந்திருக்கிறேன். நீ என் நாமத்தினால துரத்து, என் நாமத்தினால பிசாசை கட்டு, என் நாமத்தினால இந்த கிரியை அழிக்கும்படி சொல்லு, வாய்னால சொல்லு, அது அழிந்துரும். அதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப நீங்க உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். சாத்தானின் மேல எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லுங்க, அப்ப பிசாசு ஓடுவான். அல்லேலூயா. மூன்றாவது, அதே லூக்கா 10:19 திரும்ப வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இது ஆண்டவர் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த உறுதி. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சாத்தான் யுத்தம் பண்ணுவான், சேதப்படுத்த முடியாது. சாத்தான் போராடுவான், உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். சாத்தானால் என்னை சேதப்படுத்த முடியாது. பயப்படுத்தி பார்ப்பான், போராடி பார்ப்பான், யுத்தம் பண்ணி பார்ப்பான், ஆனால் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த விசுவாசம். சாத்தானால என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, பிசாசால என் ஊழியத்தை சேதப்படுத்த முடியாது. பயமுறுத்துவான். இந்த ஊழியத்தில் 45 வருஷம் கடந்து வந்திருக்காரு. எத்தனையோ பயமுறுத்தல். பிசாசு வெள்ளம் போல எழும்பி பயமுறுத்தனா, ஊழியத்தை அழிச்சிருவேன், மோகலாசை அழிச்சிருவேன், இந்த ஊழியம் இல்லாம போயிடும் அப்படிலாம் சொல்லப்பட்டது. பேசினாங்க, எதிர்த்தாங்க, பயமுறுத்தினாங்க. ஊழியத்தை ஒண்ணும் பண்ண முடியல. பிசாசு பயமுறுத்தி பார்ப்பான். ஆனா ஊழியத்துக்கு சேதம் இல்லை, உங்களுக்கு சேதம் வராது. என்ன கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர். கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அப்படி உத்தரவு இல்லாம உங்களுக்குள்ள நுழைய முடியாது. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்த ஆண்டவர் உங்களை சுற்றில வேலி வைத்திருக்கிறார்.
அவனால் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் சேதப்படுத்த முடியும். அல்லது நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணல, ஒழுங்கா பைபிள் வாசிக்கல, நீங்க கர்த்தருக்குள்ள சரியா இல்லைன்னா அவங்களை சேதப்படுத்த முடியும். நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா உங்களை சேதப்படுத்த முடியும். அதனால தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அன்பு, சாந்தம், மனத்தாழ்மை, அது மாதிரி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், இதெல்லாம் இருந்தா நீங்க சாத்தானுக்கு பயப்பட மாட்டீங்க. அவனால உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் இடம் கொடுத்தா சாத்தான் அதை வைத்து உங்களை சேதப்படுத்த முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதை வைத்து உங்களை சேதப்படுத்த முடியும். அப்ப சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது உங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்து உங்களை சரிப்படுத்தி கொண்டீங்கன்னா சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க சாத்தானை ஈஸியா ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, சாத்தானே நீ என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, என் வியாபாரத்தை சேதப்படுத்த முடியாது, என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. எனக்கு உண்டானதெல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம். எங்களை சேதப்படுத்த உன்னால முடியாது. அந்த விசுவாசம், அதுல உறுதியா இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஸ்ட்ராங். உறுதியா இருந்து சாத்தானை எதிர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், என் பிள்ளைகளை சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் சொல்றார், உங்க பிரச்சனைக்கு காரணம் உங்க மனைவியோ கணவனோ அல்ல, உங்க மாமியாரோ மருமகளோ அல்ல, உங்களுடைய பக்கத்து வீடு எதிர் வீட்டு ஆட்கள் அல்ல. உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத எதிரி பிசாசு, எதிராளியாகிய பிசாசு. அவன் தான் காரணம். அவன் தான் காரணம். அவனை தான் நீங்க எதிர்க்கணும். அவனை தான் நீங்க எதிர்த்து நிற்கணும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்க்கணும். என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். என் குடும்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். நீங்க சொல்லணும். நீங்க வாய் திறந்து சொல்லி எதிர்க்கும் போது விடுதலை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு வருவதை விட 1000 மடங்கு போராட்டம் எனக்கு வரும். என்ன சாத்தான் அப்படி எழுப்பி நிற்பான். வானமண்டலத்தின் ஆவிகளை திரளாக எழுப்பி நிற்கும். நான் சில சமயம் அந்த ஆவிகளை பார்த்துருக்கிறேன். கர்த்தர் காமிச்சிருக்கிறார். சில சமயத்தில் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது சரீரத்தில் பாதிப்பு உண்டாகும். ஏன் இந்த பாதிப்பு? அப்படி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது மந்திரவாதம் செய்கிறதை ஆண்டவர் காண்பிப்பார். எங்க செய்கிறாங்க, எந்த மலைப்பகுதியில் செய்கிறாங்க, எத்தனை பேர் இந்த மந்திரவாதம் செய்கிறாங்கன்றதை கூட ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். உன் சரீரத்தை தாக்க, உன்னை பலவீனப்படுத்த மந்திரவாதம் செய்யப்படுகிறது. எதிர்த்துனல். அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். அந்த தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பொல்லாத மந்திரவாத கிரியைகளை எதிர்த்து அழித்து ஜெபிக்கிறேன் சொன்ன உடனே அது அழிந்து விடும். உடனே ஒரு மாற்றம் வரும். இப்படிதான் ஜெயித்து ஜெயித்து முன்னேறி போகிறோம். இந்த மாதிரி ஊழியத்தில் சில போராட்டத்தை பிசாசு எழுப்புவான். அப்படியே சோர்வை கொண்டு வருவான். என்னை சோர்ந்து போக பண்ண இதெல்லாம் பிசாசு செய்வான். அப்ப நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு சோர்வை கொண்டு வரும்படி ஊழியத்துக்குள்ளே கிரியேச்சுகிற பொல்லாத சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த ஊழியம் கர்த்தருடையது. நான் கர்த்தருக்கு சொந்தம், என் குடும்பம் கர்த்தருக்கு சொந்தம். இங்க உனக்கு அதிகாரம் இல்லை. எதிர்த்து ஜெபிச்ச உடனே டக்குனு மாற்றம் வரும். இதான் ரகசியம். இந்த போராட்டம் உண்டு, ஆனா உங்களுக்கு தோல்வி கிடையாது. நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தடை உண்டு பண்ணுகிற ஆவி, தாமதப்படுத்துகிற ஆவி, குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி, ஒரு டிப்ரெஷனை உண்டாக்குகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி. உங்க வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, ராத்திரில பயப்படுத்துகிற சொப்பனை வருது, தூங்க முடியல, அது ஒரு பிசாசு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவனை ஜெயித்தவர், அவன் தலையை மிதித்தவர். நீங்க தான் சொல்லணும், சாத்தானே இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், நாங்க எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம், இங்க இயேசு உலாவுகிற இடம், இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். நீங்க சொல்லணும். நீங்க சொன்னா நடக்கும். நீங்க அதை சொல்லாம ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது, நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு எப்படியெல்லாம் நடக்கணும், இப்படி அழுது கொண்டிருந்தா உங்க தலைமையில சாத்தான் ஏறி உட்காருவான். ஏன்னா நீங்க அழுமூஞ்சா இருக்கீங்கல்ல.
பிசாசை எதிர்க்கிறதுக்கு பதிலா அழுதுகிட்டு இருந்தா அவன் தலை மேலே ஏறி உட்காருவான். பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். நான் யார்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். என் கூட இயேசு இருக்கிறார், போ இயேசுவின் நாமத்தில். அதட்டுங்க, ஓடி போய் விடுவான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி முதல்ல சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சாத்தானை ஜெயித்தவர், பிசாசின் தலையை மிதித்தவர், பிசாசை காலின்களை நசுக்கினவர். அந்த இயேசு என்னோடு இருக்கிறார். சாத்தானே, நீ என்னை ஒன்று செய்ய முடியாது. என் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. என் கணவரை தொட முடியாது. என் மனைவிக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வர முடியாது. என் பிள்ளைகளை தொட முடியாது. பிசாசே, என் வேலையில நீ கிரியை செய்ய முடியாது. என் வியாபாரத்துக்குள்ளே தலையிட முடியாது. என் ஊழியத்திலே போராட முடியாது. என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். உன்னை எதிர்க்கிறேன் பிசாசே, உன்னை எதிர்க்கிறேன் அப்படி சொல்லணும். நீங்க சொல்லாம பிசாசு அப்படி பண்றான் இப்படி, இனிமேல் அந்த வார்த்தையை வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது, பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எல்லா வலதுகரம் உயர்த்தி, சாத்தானே, உன்னை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். இயேசுவே, நீர் கொடுத்த அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து, இயேசுவே, நீர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, சாத்தானை நீ என்னை சேதப்படுத்த முடியாது. என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. எங்க சமாதானத்தை கெடுக்க முடியாது. வியாதியை கொண்டு வர முடியாது. மரணத்தை கொண்டு வர முடியாது. இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை துரத்துகிறேன். பிசாசுக்குரிய எதுவும் எனக்குள்ள காணப்படக்கூடாது. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்தால் என்னை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவோம், என்னை கழுவோம், என்னை கழுவோம். உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவோம். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவோம். நான் கீழ்ப்படியாத பாவம் இருந்தால் என்னை மன்னியும். கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். சாத்தானை எதிர்ப்பதற்கு என்னை பலப்படுத்தும். சாத்தானை எதிர்ப்பதற்கு என்னை வல்லமைப்படுத்தும். சாத்தானை எதிர்ப்பதற்கு என் விசுவாசத்தை பலப்படுத்தும். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில நான் பலப்படணும். என்னை மன்னியும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை வல்லமைப்படுத்தும். பிசாசை எதிர்க்கிற அந்த வல்லமையை எனக்கு தாரும். விசுவாசத்தை எனக்கு தாரும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.